அந்த நாள்ல யோசேப்பு யோசித்திருப்பா, நான் ஒரு அனாதையாய் கொண்டு வரப்பட்டேன், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டேன், என் உள்ளம் காயப்பட்டு போனது, தனிமையா உட்கார்ந்து அழுது இருக்கிறேன், ஜெயில அடைக்கப்பட்டு நீ வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சேன். இங்கிருந்து ஆண்டவர் என்னை எடுத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார வச்சு இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறாரே, அதை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் யோசேப்பு. அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு காயங்கள், இன்றைக்கு தனிமை, இன்றைக்கு கண்ணீர், இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, உங்க ஊருக்கே நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. உங்களுடைய தோல்வியின் ஜெயமாய் மாறும். நீங்கள் நினைத்து பார்த்திராத உயரத்திற்கு தேவன் உங்களை கொண்டு செல்வார்.